ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அமைதிப்படை படத்தோடைய கதைச்சுருக்கம் தான். இந்த படம் 1994 ஜனவரி 13ல ரிலீஸ் ஆனுச்சு. படத்துடைய டைரக்டர் மணிவண்ணன் அண்ட் மியூசிக் டைரக்டர் இளையராஜா அவர்கள். இந்த படத்துல சத்யராஜ், கஸ்தூரி, ரஞ்சிதா, சுஜாதா அம்மா எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கில சத்யராஜ் இருக்காரு இல்லையா? அவர் வந்து 1968ல இருக்கிற மாரி ஒரு காலகட்டத்த நம்மளுக்கு வந்து காமிக்கிறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, எந்த ஒரு வேலைக்குமே போறதில்ல. அடுத்தவங்கள நம்பி வாழ்றது மாரி, அதாவது யாராவது சாப்பாடு குடுத்துட்டு வாங்கி சாப்பிடுறது, அந்த மாதிரி கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பே இல்லாத ஒரு ஆளா இருக்காரு. ஆனா ரொம்பவே சுயநலவாதி. கொஞ்சம் இந்த புத்திசாலித்தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுவும் வில்லத்தனமான ஒரு புத்திசாலித்தனம் இருக்கக்கூடிய ஒருத்தரா இருக்காரு. இவர பார்த்தீங்கன்னா, மணிவண்ணன் வந்துட்டு ஒரு அரசியல்வாதியா வந்து இருக்காரு. இவர பார்த்துட்டு, சரி நம்மளுக்கு அரசியலுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவர கூப்பிட்டுக்கிறாரு அவருடைய கட்சிக்கு. கூப்பிட்டு சின்ன சின்ன வேலைகள் குடுக்குறது, வைக்கிறது இந்த மாரிலாம் இருக்காரு. அப்படி ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. யாரு மணிவண்ணன் சாரும், சத்யராஜ் சார் 2 பேருமே வந்து ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டா வந்து ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தேர்தல்ல இவருக்கு வந்து சீட்டு கேட்குறாரு. யாரு சத்யராஜ் அவர்கள் வந்து எனக்கும் சீட்டு குடுங்க அப்படின்ற மாரி கேட்குறாரு. ஆனா, அவங்க கட்சியில யாருமே அவருக்கு வந்து குடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப மணிவண்ணன் என்ன சொல்றாருன்னா, "பேசாம நீ சுயேட்சையா நின்றேன்" அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சுயேட்சையா நின்றது மட்டும் இல்லாம, இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, மக்கள் கிட்ட ஓட்டு கேட்க பிரச்சாரம் பண்ண போவாங்க இல்லையா? அப்ப ஃபுல்லா என்ன சொல்லிடுறாரு, "நான் வந்து ஒரு சோழ பரம்பரைய வந்து சேர்ந்தவன். என் பேர் வந்து நாகராஜ சோழன்." ஆக்சுவலா இவரோட பேரு இதுல வந்து அமாவாசை. ஆனா, அவரோட பேரு நாகராஜ சோழன் அப்படின்ற மாரி மாத்தி வச்சுக்கிறாரு. மாத்தி வச்சுட்டு ஓட்டு கேட்குறாரு. அவருடைய பேச்சு திறமை எல்லாத்துலயும் மக்கள்லாம் ஓட்டு போட்டு அவர வந்து ஜெயிக்க வச்சுடுறாங்க. பெரும்பான்மையான ஒரு வாக்கு வித்தியாசத்துல இவர் வந்து ஜெயிச்சிடுறாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, இவருடைய பிஹேவியரே மாறுது. நார்மலா சேர்ல உட்கார்ந்திருக்கிறவருடைய பிஹேவியரே மாற ஆரம்பிக்குது. அது மணிவண்ணன் நல்லா நோட் பண்றாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, மணிவண்ணன வந்துட்டு "என் கூட நீ வந்துட்டு சேர்ந்துக்கோ என்னோட கட்சியில" அப்படின்ற மாரி அவரு சொல்ல ஆரம்பிச்சுறாரு. ஆனா, அவருக்கு வேற வழி இல்ல. இவர் நல்லா ஜெயிச்சுட்டாரு இல்லையா? ஸோ, அவரு கூடவே அவர் வந்து இருக்காரு. இவரு சத்யராஜ் என்ன பண்றாருன்னா, அதே கிராமத்துல இருக்கக்கூடிய கஸ்தூரி இருக்காங்க. அவங்க பேரு வந்து தாயம்மா அதுல. அவங்கள 2 பேரும் வந்து லவ் பண்றாங்க. பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்றாருன்னா, அவங்கள்ட்ட வந்துட்டு இந்த போதை மருந்த வந்து கலந்து அவங்களுடைய சாப்பாட்டுல குடுத்தோனே, அவங்க ஒரு மாரி மயக்கமான நிலைமைக்கு ஆயிடுறாங்க. அப்போ வந்து அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு. அவங்க கன்சீவாவும் ஆயிடுறாங்க. இவர் வந்துட்டு நல்லா தேர்தல்ல ஜெயிச்சு பெரிய ஆள் ஆனதுக்கப்புறமா, இவருக்கு இன்னும் நல்லா செல்வாக்கு வரணும் அப்படின்ற மாரி ஆசைப்பட்டுட்டு இருக்கும்போதே, அதே ஊர்ல இருக்கக்கூடிய ஜமீன்தார் வீட்ல உள்ள பொண்ண வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாரி மாப்பிள்ளை தேடுறதா இவர் வந்து பார்க்குறாரு. இப்ப இவரும் ஒரு அரசியல்வாதியா இருக்கிறனால கண்டிப்பா நமக்கு குடுப்பாரு அப்படின்ற மாரி போய் கேட்கவும் செய்றாரு. அங்கேயே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சோனே கஸ்தூரி அவங்களுடைய அம்மா, அப்பா என்ன பண்றாங்கன்னா, இந்த ஊர் பஞ்சாயத்து கூட்டுவாங்கல்ல, அந்த மாரி கூட்டி இவர் வந்து தப்பா இந்த மாரி நடந்துக்கிட்டாரு. அதனால கன்சீவா இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா அவங்க ரொம்ப மோசமா ஒரு மாரி எப்படி சொல்றதுன்னா, கேட்கவே முடியாத அளவுக்கு இவர் வந்து ஒரு மாரி அசிங்கமா பேச ஆரம்பிக்கிறாரு. அதனால தாங்க முடியாம என்ன பண்ணிடுறாங்கன்னா, கஸ்தூரி அவங்க அம்மா, அப்பா 2 பேரும் சேர்ந்து எல்லாரும் அந்த ஊர விட்டு காலி பண்ணி போயிடுறாங்க. வேற ஊருக்கு போயிடுறாங்க. இவரு அந்த அம்மாவ கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ற அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஆம்பள பிள்ளை ஒண்ணு பிறக்குது. அவங்க பேர் வந்து தங்கவேல். அவரும் சத்யராஜ் தான். இது வந்து சத்யராஜ் அவர்கள் வந்து டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருக்காரு. அப்போ குழந்தையும் பிறக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா இறந்து போயிறாங்க. யாரு கஸ்தூரி வந்து இறந்து போயிடுறாங்க. அந்த குழந்தைய வந்து தத்தெடுத்துக்கலாம், நம்மளே வளர்க்கலாம் அப்படின்ற மாரி இந்த உண்மைய தெரிஞ்சு சுஜாதா அம்மா சொல்றாங்க. சத்யராஜ் அவர்கள கல்யாணம் பண்ணவங்க. ஆனா இவர் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றதுனால, இவங்க கூட அவங்க வாழ மாட்டேங்கிறாங்க. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான அந்த தாம்பத்திய உறவு அவங்களுக்குள்ள வந்து கிடையாது. அ அந்த மாரி ஒரு விஷயத்துல நான் வந்து ஈடுபட மாட்டேங்கிற மாரி அந்த அம்மா வந்து கோவத்துல சொல்லிடுறாங்க. இந்த குழந்தைய அவங்க பாட்டுல வளர்க்குறாங்க. தங்கவேலுங்கிற பேர்ல உள்ள குழந்தைய சத்யராஜ் அவங்கள வளர்த்து அவங்க வந்து ஒரு பெரிய படிக்க வச்சு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்ற மாரி ஒரு எண்ணத்துல அவர் வந்து ஸ்டார்ட்டிங்ல இந்த கான்ஸ்டபிளா தானே போவாங்க. அந்த மாரி கான்ஸ்டபிளா வந்து இருக்காரு. இவரு நல்ல பெரிய பெரிய அரசியல்வாதி. எப்படி சொல்றதுன்னா, ஒன் பை ஒன்னா அவர் அந்த அரசியல்ல முன்னேறி போய்க்கிட்டே இருக்காரு. இவருடைய இலக்கு என்னன்னா, முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றது தான். இவருடைய வழியில யாரு குறுக்க வந்தாலும் அவங்கள கொன்றுவாரு. அந்த அளவுக்கு மோசமான ஒரு கேரக்டர் வந்து மாற ஆரம்பிச்சுறாரு சத்யராஜ். இதுல என்னன்னா, சத்யராஜ் அந்த 2வது உங்களோட பையன் சத்யராஜ் இருக்காரு இல்லையா? தங்கவேலு. அவங்களுக்கு வந்து பொண்ணு பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதா. அவங்க வந்து 12த் ஸ்டாண்டர்ட் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க வந்து பொண்ணு பார்க்குறாங்க. 2 பேருக்கும் ரொம்ப புடிச்சு போயிருது. லவ் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் பண்ண போகையில தான் சத்யராஜ் அவங்களுடைய அப்பா பேரு என்ன? அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து வந்துருது. வந்ததுக்கப்புறமா அந்த நிச்சயதார்த்தம் நின்டு போயிருது. இவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்க தாத்தா, பாட்டி கிட்ட வந்து இவர் வந்து கேட்குறாரு. அப்போ வந்து எங்க அம்மா வந்து தப்பானவ அப்படி இப்படின்ட்டு இவர் வந்து
ஒரு மோசமான வார்த்தைகள யூஸ் பண்ணோன்னே, அவங்களுடைய தாத்தா, பாட்டிக்கு சுத்தமா அது புடிக்கல. அதோட என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவர்கிட்ட உண்மைய ஃபுல்லா சொல்றாங்க. இது இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாரி. அப்ப தன்னோட தாயோட இறப்புக்கு காரணமா இருந்த அவருடைய அப்பா, அவர வந்து பழி வாங்கணும், அவள வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு தங்கவேலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ இந்த சத்யராஜ் உடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா? சுஜாதா அம்மா. அவங்க வந்து இந்த சத்யராஜ வந்து பாத்துர்றாங்க ஒரு சிச்சுவேஷன்ல. ஏன்னா, இவர் வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக இந்த சத்யராஜ் அவங்க கிட்ட வந்து வர மாரி ஆயிடுது. ஏன்னா, அங்க ஒரு ஜாதி கலவரத்த உண்டு பண்ணி, அது மூலமா இவர் வந்து குழி காய ஆரம்பிக்கிறாரு. தானே வந்து உண்டு பண்ணிட்டு, அத வந்து தடுக்கிற மாரி இது பண்ணா, மக்கள் வந்து நம்மள வந்து நம்புவாங்க அப்படின்ற மாரி ஒரு இதுல வந்து அவர் இந்த மாரி ஒரு விஷயத்த ஏற்படுத்துறாரு. அப்ப இந்த போலீஸ் பாதுகாப்புலாம் வேணும் இல்லையா அந்த இடத்துல, கலவரம் நடக்கும்போது. அதுக்காக வந்தவர் தான் இந்த சத்யராஜ். அப்பதான் இந்த அம்மா பார்த்துட்டு, அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இவர் மாரியே இருக்கவும், அப்ப இவரு பிறந்த குழந்தை தான் அப்படின்ற மாரி அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்கள வந்து நிராகரிச்சாலும் தங்கவேலு அவர்கள், அதுக்கப்புறமா அவங்களையும் அம்மா மாரி பார்க்க ஆரம்பிச்சர்றாரு. இது இப்படியே போய்க்கிட்டு இருக்கு. எப்படியாவது அமாவாசைய வந்து பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி தங்கவேலு அண்ட் சுஜாதா அம்மா 2 பேரும் நினைக்கிறாங்க. அப்ப அவங்க சம்மந்தப்பட்ட நெறைய விஷயங்கள வந்துட்டு சிபிஐ கிட்ட சொல்லலாம். இவர் நெறைய கொலை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாரி இந்த அம்மா நினைக்கிறாங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்து அத பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது, இந்த சத்யராஜ் என்ன பண்ணிடுறாருன்னா, சுஜாதா அம்மாவ கொல்றதுக்கு முயற்சி பண்றாரு. அப்ப வந்து அடியாள் கட்டுல இருந்து இந்த சத்யராஜால அவங்கள காப்பாத்த முடியாம அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க. இதனால கோபம் அடைஞ்சவர் என்ன பண்ணிடுறாருன்னா சத்யராஜ், அப்பாவ வந்து கொல்லணும் அப்படின்ற மாரி நினைக்கிறாரு. ஆனா இதுல என்னன்னா, இவர் வந்து பெரிய அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னா, அந்த தாந்திரீகம் வேலைலாம் பார்ப்பாங்க இல்லையா? அவங்க சொல்றது என்னன்னா, நீங்க ஒரு சின்ன பொண்ண வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவரு போய் அந்த சின்ன பொண்ணு யாரு தெரியுமா? அந்த ரஞ்சிதா. தன்னோட பையனுக்கு பேசி வச்சிருக்கிற அந்த ரஞ்சிதாவையும், அவங்களுடைய தங்கச்சி குட்டி பிள்ளை ஒண்ணு இருக்கும். அந்த 2 பேரையும் வந்து கடத்திட்டு வந்துடுறாரு. அந்த குழந்தைய வந்து கொன்றுவேன். நீ வந்துட்டு கல்யாணத்துக்கு சம்மதிக்கலனா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தாந்திரீக இதெல்லாம் பண்ணுவாங்க. மந்திரம்லாம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இவர் வந்து ஜெயில்ல வந்து புடிச்சு போட்டுருவாங்க ஆக்சுவலா. இந்த சத்யராஜ. அதுலேருந்து தப்பிச்சு வந்து, எ இவர வந்துட்டு அப்பாவ வந்து கொன்னுட்டு, கொ கத்தி முனை அதாவது துப்பாக்கி முனையில நிப்பாட்டி வச்சிருப்பாரு. ஆனா, இவங்களுடைய அம்மாவுடைய மரணம் அண்ட் மறுபடியும் இந்த சுஜாதா அம்மாவுடைய மரணம் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு கொன்றுவாரு. கொலை பண்ணிட்டு அந்த ரஞ்சிதாவ கூட்டிட்டு போறதோட இந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. தப்பு பண்ணா கண்டிப்பா ஒரு நாளு அதுக்கான தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாரி தான் இந்த படம். அண்ட் சத்யராஜ் சாரோட ஆக்டிங் இதுல வேற லெவல். அந்த அமாவாசை அந்த கேரக்டர் நம்மளால வேற யாரையுமே யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஆக்டிங் பண்ணியிருப்பாரு சத்யராஜ் சார். அவருக்கு ஹீரோ ஆக்டிங்க விட இந்த மாரி வில்லன் ஆக்டிங் வந்து ரொம்பவே அவருடைய ஃபேஸ்க்கு வந்து நல்லா சூட் ஆகும். சூப்பரான ஒரு ஆக்டிங். நல்ல ஒரு படம் பார்க்க எல்லாரும் பார்க்குற மாரி நல்ல ஒரு படம் தான். சூப்பரான இவருக்கு வந்து இவரோட கெரியர்ல பயங்கரமான ஒரு ஹிட் குடுத்த படம்னு கூட இந்த படத்த சொல்லலாம்.